மூணாவது பி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூணாவது பி நம்ம பார்க்கும்போது பெர்சிக்யூஷன், உபத்திரவத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரசன்ஸ். நம்பர் 2 பர்பஸ், நோக்கம். மூன்றாவது பெர்சிக்யூஷன். அப்போ இந்த நாளில் தமிழில் பார்க்கும்போது துன்புறுத்தல் என்று நம்ம பார்க்கிறோம். துன்புறுத்தல் சொல்லும்போது அப்படின்னா நம்ம இல்லை, அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக தேசத்தில் பார்க்கும்போது நிறைய காரியங்கள், நிறைய துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இட் மே நாட் பி கனெக்டட் வித் அஸ். ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? இன்னும் பேசுகிற காரியம், இன்னைக்கு பிரசங்கம் பண்ண காரியம் எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாம் எண்ணலாம். ஆனாலும் இந்த பிரசங்கம் அப்படியே நம்ம கடந்து போகும்போது, டீச்சிங் கடந்து போகும்போது நம் சிந்தனை திறந்து நாம் என்ன நடக்குதுன்னு நாம் பார்க்க வேண்டும். இந்த பிரசங்கம் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று அந்த ஜெபத்தோடு நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது 2023 2023 நவம்பரில் நாங்களும் குழுவினர்களும் எங்கே போனோம்னா, நாங்கள் நொய்டாக்கு, நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனோம், உத்தரப்பிரதேஷ்க்கு. உத்தரப்பிரதேஷ் இந்தியாவில் சில பகுதி துன்புறுத்தல் கடந்து போகிற உள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. சில பகுதியில் ஓகே, சென்னையெல்லாம் ஓகேயாக இருக்குது. ஆனால் நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா, விசேஷமாக உத்தரப்பிரதேஷ், அப்போ சில இடம் ஒடிஷா, இந்தமாரி இடங்களெல்லாம் பெர்சிக்யூஷன், பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான துன்புறுத்தல் நடக்கிற ஒரு இடமாக இருக்குது. துன்புறுத்தல் சொல்லும் போது, பெர்சிக்யூஷன் சொல்லும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரகாரம் வாழ்ந்தால், ஜீவித்தால் அவர்கள் தாக்கப்படுவார்கள், சாகடிக்கப்படுவார்கள். இது லீடர்ஷிப் செமினார் போன வருஷம் உத்தரப்பிரதேஷில் நொய்டா என்ற இடத்துல நம்ம வச்சோம். அங்கே சில போதகர்கள்லாம் வந்திருந்தாங்க. இங்கே போதகர்களும் மூப்பர்களும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வெள்ளை சட்டை நிற்கிறார்கள், வெள்ளை சட்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு பாஸ்டர், அவர் பேர் ஆர்பி சிங். ஸோ அவரும் அந்த லீடர்ஷிப் செமினாருக்கு வந்திருந்தார். முடிஞ்ச பிறகு என் இடத்துல பேசினார். பாஸ்டர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து என் இடத்துலையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொண்டார். ரொம்ப ஆசீர்வாதம் நடந்தது அந்த இடத்துல. கடந்த 3 வாரத்துக்கு முன்பதாக 3 weeks பேக் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு கால் வந்துச்சு இந்தியாவிலேருந்து. என்னென்னா பாஸ்டர் ஆர்பி சிங் அவர் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டு நடுவில் நிற்கிறவர் தான் அந்த பாஸ்டர். இது பிரபலமாக அப்படியே இன்டர்நெட் ஃபுல்லாக வந்துருச்சு. அதை படம் பிடிச்சி ஃபுல்லாக போட்டாங்க. இப்படி நாங்கள் பிடிச்சிட்டோன்னு அப்படி சொல்லி என்ன உள்ள என்ன சொல்லுவாங்க, அக்யூசேஷன் என்னன்னா என்ன சொன்னாங்கன்னா, மதம் மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுகிறார்கள் என்றால், தவறான என்ன சொல்லுவாங்க அக்யூசேஷன் போட்டு அவரை பிடித்து, அவர் கூட ஒரு 3-4 பேரை பிடித்து சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் சிறைச்சாலை ரிமாண்டில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உள்ள தாக்குதல் இவர்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் அந்த பகுதியிலே, உத்தரப்பிரதேஷ் மட்டுமல்ல, பல தேசங்களிலே இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்பட்ட ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் இங்கே வரும்போது நம்ம ரிலாக்ஸாக வர்றோம், நம்ம தெரியுங்க ரிலாக்ஸாக உட்காரோம், ரிலாக்ஸாக போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை ஏன் வாழ்க்கை அப்படி நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கோம். இவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கூட ஊழியம் செய்கிற இப்போதும் யூபி உத்தரப்பிரதேஷுக்கு போகிற அந்த பாஸ்டர் கூட பேசும்போது நான் என்ன கேட்குறேன், பாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகேவான்னு நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று அப்படிப்பட்ட உள்ள சூழ்நிலையாக இருக்கிறது. விசேஷமாக இந்தியாவும் சைனாலையும் ரொம்ப பயங்கரமான உள்ள தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனாவில் இந்தியா சைனா உலகத்திலே இந்தியா சைனா மட்டும் 83% தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. 83%. அப்படின்னா பார்த்தீங்களா, உலகம் எங்கும் உள்ள தாக்குதல் 83% எங்கே தெரியுமா நடக்குது? இந்தியாவிலும் சைனாலும் நடக்குது. வெரி வெரி அலார்மிங் ஃபிகர்.
அப்போ அந்த ஃபிகர் நீங்கள் பார்க்கும்போது இதில் இந்த ஸ்லைடில் இல்லாத காரியங்கள் கிட்டத்தட்ட வந்து தெரியுங்க 4000 கிறிஸ்தவர்கள் இந்த 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 ஒரு வருஷம் இந்த வருஷம் இல்லை 22லேருந்து 23 இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 4000 கிறிஸ்தவர்கள் வந்து சிறைச்சாலை போடப்பட்டார்கள். அவர்கள் வந்து தெரியுங்களா நோ ட்ரையல்ஸ், அப்படின்னா கோர்ட்டு கொண்டு போக மாட்டாங்க, நேராக சிறைச்சாலை போடப்படுவார்கள். காணா போயிருக்கார்கள். கிட்டத்தட்ட 3000 மேலே வந்து காணா போயிட்டாங்க, அப்டாக்டட். 3000க்கு மேலே உள்ள கிறிஸ்தவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். விசேஷமாக பாகிஸ்தான் தேசத்தில் கற்பழிக்கப்பட்டு செக்ஷுவலி ஹராஸ், ஃபார்ஸ்ட் டு மேரி நான் கிறிஸ்டியன், அப்படின்னா கிறிஸ்துவ இல்லாதவர்களை திருமணம் செய்யும்படிக்கு அவர்களை வந்து தெரியுங்களா வற்புறுத்தி நடந்து கொண்டிருக்கிற உள்ள காலகட்டமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சுருக்கி நம்ம பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 5000 கிறிஸ்தவர்கள், இந்த 24 ஸ்டாட்டிஸ்டிக், புது ஸ்டாட்டிஸ்டிக், 5000 கிறிஸ்டியன் கில்ட் ஈச் இயர். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5000 கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக மரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம இன்னும் சுருக்கிறோம்னு சொன்னால் 13 கிறிஸ்தவர்கள், அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் 13 கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் சாவுறாங்க. இன்னைக்கு 13 பேர், இப்போ ஆவரேஜ் பார்த்தோன்னா இன்னைக்கு 13 பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாவுறாங்க. நம்ம 2 hours பார்த்தோன்னா ஒவ்வொரு 2 மணி நேரம் ஒரு கிறிஸ்தவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். திஸ் இஸ் பர்சிக்யூஷன். அதான் சொன்னேன்ல, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை இந்த செய்தி. நம்மளுக்கு இது சம்பந்தமே இல்லை. பர்சிக்யூஷன் நம்மளுக்கு வரல, நம்ம வாழ்க்கையில் இல்லை. அதான் சொல்கிறேன், இந்த சீரீஸ் வரும்போது பர்சிக்யூஷன் வரும்போது இது எனக்கு சம்பந்தமா என்று சபை நாம் கேட்கலாம். ஆனாலும் ஏன் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் என்று இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் கிறிஸ்டியன், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக 2 மணி நேரம் ஒரு கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக நின்று சாவுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கிறேன்னு சொல்லி சாகுகிறார்கள். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு சேலஞ்ச் வரணும். நான் எப்படியாக வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்காக என்று சொல்லி. ஆமென். எப்படியாக சிலர் ஜெபிக்கிறார்கள், இது என்னுடைய ஜெபம்னா செத்தா உருப்படி ஆண்டவருக்காக சாவணும், சும்மா சாவக்கூடாது. அல்லேலூயா. சாவறதுக்கு பயமா எல்லாத்துக்கும்? ஆமென். சரி, இஸ் இட் ரிலேட்டட் டு மீ? எனக்கு வந்து இது வந்து சம்பந்தமா? இந்த பிரயாணத்தில் எனக்கு வந்து இந்த காரியம் வந்து எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தேவ பிள்ளைகளே, இது ஒரு கிறிஸ்துவ பிரயாணமாக இருக்கிறது. கிறிஸ்துவ பிரயாணத்தில் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவ பிரயாணம் பிரச்சனத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஏன் தெரியுங்களா? பர்சிக்யூஷன் ஒரு வந்துச்சு. சும்மா நம்ம அழகா எல்லாம் பீயா இருக்குதுன்னு சொல்லி நான் எடுக்க கிடையாது. ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரயாணம், தானியேல் புத்தகத்தோட பிரயாணம், பவுலின் பிரயாணம், எல்லா பிரயாணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ்ல, தேவ பிரசன்னத்தில் அவர்கள் வருவார்கள். அப்புறம் தேவ நோக்கத்தை பர்பஸ் செய்வார்கள். அப்புறம் என்ன வார்த்தை? துன்புறுத்தப்படுவார்கள். they will be persecuted. கடைசியாக என்ன நடக்கும்னா அவங்களுக்காக பரிசு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. and that's the beautiful thing. so இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எப்படி கொஞ்சம் நம்மளுக்கு ஐயோ இது கஷ்டமா இருக்கு கேட்கறது நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஒரு சேலஞ்சை கர்த்தர் கொடுப்பார். how are we living for Christ? amen. I want you to be challenged tonight. இன்னைக்கு உங்க இருதயம் அப்படியாக வைராக்கியமாக எழும்பணும். ஆமென். இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கெல்லாம் காணா போயிடலாம், நான் காணா போயிடலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக எப்படியாக வாழ போகிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த பிரயாணம் நாம் பார்க்கிற பிரயாணம் வந்து இது வேதத்தில் உள்ள காரியமா? am I doing the right thing? வாசிப்போம். யோவான் 15 அதிகாரம் 18-20 முதல் நம்ம பார்ப்போமா? லெட்ஸ் ரீட் ஜான். இந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பிப்போம். யோவான் 15:18-20. ஜான் chapter 15:18-20. John chapter 15:18-20. உலகம் உங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைக்கிறது என்றால் அதுக்கு முன்பதாக என்னை பகைக்கிறது. அப்படின்னா உலகம் உங்களை பகைக்கும். the world will hate you. can you see that? பாத்தீங்களா? உலகம் உங்களை பகைக்கும். கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழுகிறவர்களுக்கு உலகம் உங்களை பகைஞராக எழும்புவார்கள். the world will start to hate you because Jesus said, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவதாக என்னை பகைக்கிறார்கள். வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து
உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனால் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், உன்னையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கைக்கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்ளுவார். கவனிங்கள், ஆண்டவர் பாருங்க அந்த பகுதியில் ஒரு காரியமா பார்க்கிறோம். உலகம் உங்களை வெறுக்கும், அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறது போல நாமும் துன்பப்படுத்தப்படுவோம். ஆமேன். ஏன் ஆமேன் கஷ்டம் ஏன் தெரியுங்களா? எனக்கு வேணும் ஆமேன் சொன்னா அப்படி ஆக கடவுது, அதான் அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னை துன்பப்படுத்தினார்னா உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். ஆமேன். உங்களுக்கும் அப்ப யாருக்கு வரும்? இன்னைக்கு 2 கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் 2 questions. அந்த 2வது பகுதியில் 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. நான் இப்போது 8 மணிக்கு ஆரம்பிப்பேன், மணி 8:30 ஆயிடுச்சு இப்போ. சரி. ஆமேன். அப்படின்னா என்ன தெரியுங்களா? லேட்டாக போக போறீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே, பார்ப்போம் இது வரைக்கும் போகுதுன்னு. 1வது கேள்வி, 2 கேள்வி இதனால் நம்ம பார்க்க போகிறோம். Are we studying something that is not trending in the movement? அப்படின்னா இந்த சபையின் அசைவில் இது வந்து ட்ரெண்டிங்கான உள்ள ஒரு சப்ஜெக்டா? பாஸ்டர், பெர்சிக்யூஷன் பற்றி சபையில் பேசவே மாட்டாங்க பாஸ்டர். என்ன பேசுவாங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தான் பேசுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் எதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க? ப்ராஸ்பெரிட்டி பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி அது குறித்து தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பேசுகிற காரியங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற காரியங்கள், இந்த பெர்சிக்யூஷன் இது சபையில் பேச வேண்டிய ஒரு காரியமா பாஸ்டர் என்று இன்னைக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். 2வது காரியம் என்ன பார்க்கிறோம் என்றால், எப்படிப்பட்ட ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள்? What kind of people will face persecution? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? எப்படிப்பட்ட ஜனங்கள், எப்படிப்பட்டவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்காக அவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள் பார்க்க போகிறோம். ஆகையால் கவனமாய் கேளுங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சரி, வரும், பிறகு வரும். 1வது காரியம், நம்பர் 1 என்னன்னா, am I diverting something that is trending trending in the church movement? இந்த சபையின் பார்க்கும்போது, சபையின் அசைவை பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம் சொன்னது போல ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இங்க பாருங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இப்போ தெரியுங்களா, போடுது பாருங்க, போடுது இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல சொல்லி அப்படிப்பட்ட உள்ள அசைவை நம்ம பார்க்கிறோம். அவங்களும் ஹல்லேலூயா காசு பூந்துருச்சு என்று சாட்சி கொடுக்குறாங்க. சில சபையில் கோல்டன் டஸ்ட் கொட்டுதான். சரிங்க, கோல்டன் டஸ்ட் என்ன சொல்லுவாங்க? தங்கம் என்னது? தங்க தூசியா? தங்க தூசியா? சரி, தங்க தூசியா கொட்டுதான் எல்லாம் அடுக்குறாங்க. வாவ், பயங்கரமான காரியங்கள். அப்ப கர்த்தர் உங்களை நடத்தவர். இங்க பாரு, இப்போ உனக்கு ஒரு வீடு இருக்கா, உனக்கு பாரு 5 வீடு கர்த்தர் மாத்த போகிறாரு சொல்லி ப்ராஸ்பெரிட்டி பேசி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இப்படி கூட சமீபத்தில் கூட சொன்னேன். பிரேசில்ல ஒரு சபையில் என்ன சொன்னாங்கன்னா, பரலோகத்தில் உங்களுக்கு நிலம் பரலோகத்தில் உங்களுக்கு ஷுவரா கிடைக்கும்படிக்கு இப்போ நீங்க காசு கொடுங்க, உங்களுக்கு பரலோகம் ஷுவர் சொல்லி காசு வாங்குறாங்களாம். ஜனங்களும் காசு கொடுக்குறாங்களாம். பரலோகத்தில் நிலம் வாங்குறாங்களாம். பிணையங்களே வாங்க முடியல, பரலோகத்தில் வாங்குறாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுக்கு மிஞ்சிக்கு வாங்கலாம் ஜனங்க. சரி, அப்ப கவனிப்போல் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உள்ள டீச்சிங் கடந்து வருகிறது. இப்படிப்பட்ட உள்ள காரியங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். Now let's go back to the Bible. இயேசு கிறிஸ்துவோட செய்தி நல்லா கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவோட செய்தி எப்பொழுதும் ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். The message of Jesus is always about the kingdom. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் என்று வேதம் சொல்லுது. Jesus started to preach about the kingdom of God னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்போஸ்தலர் உயிர் தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்ட்ட வரும்போது ஆண்டவர் எதை குறித்து தெரியுங்களா பேசினார்? ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து
பேசினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாள் ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து பேசினார். எல்லாம் நிறைவேறிடுச்சு, எல்லாம் நான் முடிச்சிட்டேன், இப்ப தேவராஜ்யம் எப்படி நீங்க எடுத்து போறீங்க, அப்போஸ்தலர்கள் எடுத்து போறீங்கன்னு ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட மெசேஜ் வெரி கிளியர். ஜீசஸ் எப்பொழுதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவரோட செய்தியில வந்து நான் காசு கொடுப்பேன்னு வேதத்தில் எழுதப்பட கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆசீர்வாதம் பல ரீதியிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுல ஒண்ணு கர்த்தர் வந்து பண ரீதியிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னு கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது இது ஒண்டிதான். அதனால தான் அந்த 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 மூவ்மெண்ட்ல எப்படி காமிக்கிறாங்க அநேக இடத்துலனா, கர்த்தர் உங்களுக்கு காடி கொடுக்க போறார், கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுக்க போறார், கர்த்தர் தெரியுங்களா என்னது உங்களுக்கு வந்து தெரியுங்களா பணத்தை கொடுக்க போறார், இப்படி செய்ய போறார், அப்படி செய்ய போறார்னு சொல்லி எல்லாம் வந்து தேவனை பார்க்கிலும் தேவனுடைய ராஜ்யங்கள் பார்க்கிலும் தெரியுங்களா இருக்கிற என்னது சரீர பிரகாரமான என்னது பொருட்கள் மேல ஆசை போயிருச்சு. கவனிச்சீங்களா? God will not lead us to materialistic things. ஆண்டவர் ஜாமா காரியத்தின் மேல ஆண்டவர் நோக்கத்தை வைக்க மாட்டார், மேலான ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் வைப்பார். அதான் ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? இங்க பூமியில நீங்க சேர்த்து வைக்காதீங்க, மேல சேர்த்து வைங்க, அதானே சொன்னார் ஆண்டவர். See, the message of the kingdom is very very clear. ஆகையால் அதுல ஒரு மெசேஜ் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன உள்ள ஒரு காரியம், முக்கியமான காரியம், முதல்ல நம்ம பார்த்த காரியம் என்னவென்றால் யோவான் 15 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த ராஜ்யத்தின் செய்தியில ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். You will be persecuted when you are in the kingdom of God. ஆமென். ஒருத்தவங்க ஆமென் சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப துன்புறுத்தல் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் செய்ய மாட்டார், பிசாசானவன் எழும்பி வருவான். ஆமென். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. ஆகையால் இந்த நாளிலே வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவருடைய செய்தி என்னவென்றால், the central message என்னன்னா வந்து is the kingdom. அந்த கிங்டம் மெசேஜில் ஆண்டவர் என்ன சொல்றார்? எப்படிப்பட்ட துன்புறுத்தல் உபத்திரம் உங்களுக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். கவனிங்கள், நம்ம பார்க்கும்போது வேதத்தில் முதல் துன்பப்படுத்த சாகடித்த யார்? அது சாகடித்த, இன்னைக்கு ரொம்ப சிக்குது என்னது, இன்னைக்கு வந்து பெர்சிக்யூஷன்ல, அதான் பெர்சிக்யூஷன். யார் கல்லடிச்சு சாகடிக்கப்பட்டார்? ஸ்தேவான். கர்த்தருக்காக மரித்தான். முதல் பகுதியிலே வந்து தெரியுங்களா, கர்த்தருக்காக தெரியுங்களா அவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், அந்த மூவ்மெண்ட் நல்லா பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்கிறோம்? துன்புறுத்த பெர்சிக்யூஷன் வந்துச்சு, ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் அப்போஸ்தலர்ஸ் நீங்க பாருங்க, எல்லாம் சாக ஆரம்பிப்பாங்க. கவனிச்சிங்களா? the movement is different. கர்த்தர் காப்பாற்றினார். ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ கர்த்தர் காப்பாற்றினார். அக்கினிலே கர்த்தர் காப்பாற்றினார். எல்லா ஆண்டவர் வந்து தெரியுங்களா பயங்கரமாய் தப்பு வைத்தார். எலாய்ஜாவை கர்த்தர் தப்பு வைத்தார். எல்லாம் பயங்கரமா செய்தார். ஆனா அப்போஸ்தலர் காலத்தில் இருந்து ஆண்டவர் வந்து தயார்படுத்த ஆரம்பித்தார். மரிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவுக்காக பவுலும் சீலாவும் பயங்கரமான அடி, உங்க வீட்டு அடியில என் வீட்டு அடியில பயங்கரமான அடி, சட்டியான அடி, அவ்வளோ அடி. பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. பயங்கரமான அடி. அந்த அடியில் வழியில் நம்ம இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த வழி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தேவையா எனக்கு இதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த சிறைச்சாலையில தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. Persecution took place. அதான் சொல்றேனே, இந்த பிரயாணத்தில் வந்து இந்த கிங்டம் மெசேஜில் வந்து பாடுகள் வரும். இவர்கள் பாடுகள் கடந்து போனார்கள். அது மட்டுமல்ல, நம்ம கடைசியில் வரும் தி புக் ஆஃப் ரெவலேஷன், கடைசியில் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கும் ஆண்டவர் என்ன சபை எப்படியாக பாடுகளில் கடந்து போகிறதை அங்கே காணலாம். we can see how the church will go through persecution. ஆனால் அங்கே வித்தியாசம் தெரியுங்களா, அங்கே ஆண்டவர் தனி நபரை காண்பிக்கல, ஆண்டவர் வந்து தெரியுங்களா ஒரு குடும்பத்தை காண்பிக்கல, ஆண்டவர் வெளிப்படுத்தல சுவிசேஷத்தில் ஒரு சபையை கர்த்தர் காண்பித்தார். சபையாக நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். அதனால தான் 7 சபை கர்த்தர் பேசினார். ஸோ the movement, the last movement will be different. இந்த கடைசி அசைவு வித்தியாசமானது. இந்த கடைசி அசைவு சபையாக இருக்கிற ஒரு அசைவாக இருக்கிறது. தட் இஸ் வாய் நான் அதான் சொல்கிறேன், மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த சபையின் அசைவு மிக மிக முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சபை அசைவு இயேசு கிறிஸ்துவின் அசைவு.
இது தாமஸின் அசைவு இல்லை, இது லெவஸ் ஆஃப் காட் அசைவு இல்லை, இது வந்து தெரியுங்களா ஒரு மனிதன் அசைவு இல்லை, இது தேவனுடைய அசைவாக இருக்கிறது. அப்படியாக நாம் பார்க்கும்போது நீங்கள் அந்த அசைவிலே இருக்க ஆரம்பிப்பீர்கள். You will be in that movement. Amen. You will be serious in this movement. You will be very serious in what God is doing in this movement, because the last movement, the book of Revelation, the கடைசி movement is the church movement. அதனால தான் ஆண்டவர் சபைக்கு பேசுகிறார். சபை நீ வந்து தயாராரு, சபை நீ வந்து என்னது, நீ வந்து ஆயத்தமாயிரு, நீ வந்து பாடுகள் வரும், சிறைச்சாலை போடப்படுவீர்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார், சபைக்கு பேசுகிறார். ஸ்மிர்னா சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். சிலர் உங்கள் மத்தியிலே சிறைச்சாலை போடப்படுவீர்கள், சிலர் நீங்கள் மரிப்பீர்கள். Some of you will die. இடையில வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு கோவிட் வர்றதுக்கு முன்பதாக. என்ன மூவ்மெண்ட் தெரியுங்களா? சாகாமை. கேள்விப்பட்டீங்களா? சாகாமை. அப்படின்னா சாவ மாட்டாங்கன்னு, அவங்க சாவ மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவங்களாம் சாவ மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு. ஒரு கூட்டம் பயங்கரமான தெரியுங்களா, ஒரு பெரிய கூட்டம் சென்னையில் வந்து 3 பேர் செய்ய என்னது திட்டமிட்டார்கள். வந்துச்சு கோவிட், செய்ய முடியல அந்த கூட்டத்தை. சாகாமை. யாருமே நம்ம சாவ மாட்டோம் சொன்னவங்க கடைசியில் கோவிட் அடிச்சு நிறைய பேர் செத்தாங்க. கவனிச்சிங்களா? தேவனுக்கு எதிராக எதுவும் நடக்காது. வாசிப்போம் வெளிப்படுத்தல் 2:10. வாசிப்போம் சீக்கிரமாக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கவனிங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு, ஸ்மிர்னா சபைக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் பட போகிற பாடுகளுக்கு என்னவா பயப்படாதீர்கள். ஆண்டவர் தயார்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்ல கிடையாது சபையே கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு பாடுகள் வராதுன்னு ஆண்டவர் சொல்ல கிடையாது. அதனால தான் நான் வார்த்தையின்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். I'm giving the word of God, the word of Jesus Christ. ஆண்டவர் சொல்ல கிடையாது சபை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நீங்களாம் காப்பாத்தீங்க. லெவல்ஸ் ஆஃப் காட் தெரியும், டிபிஎஸ் மால்ல இருந்தீங்க எல்லாரும், நீங்களாம் காப்பாற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சபைக்கு பேசின வார்த்தை, உங்களுக்கு பாடுகள் வரும். You will face persecution. வாசிங்கயா, பயப்படாதீர்கள். Don't be afraid. ஆகையால் அதை கேட்கும் போது நம்ம பயப்பட வேண்டாம். ஆமென். நம்ம பயப்பட வேண்டாம். சில பேர் இப்படியா சொல்லுவாங்க, உங்க கூட இருந்தா ஆபத்து. சரி வாசிங்களே. சிலர் உங்களை காவலிலே போடுவான் பிசாசான். ஆகையால் தேவ பிள்ளைகளே, சபையோர்களே ஆயத்தமாயிருங்கள். என்னடா சபைக்கு ஆறுதலுக்காக வரும், அடுத்தது வரும், இன்னும் நல்லா இருக்கும். வாசிங்க அடுத்தது. 10 நாள் உபத்திரம் படுவீர்கள், மரணம் பரியந்தம். அப்படின்னா தெரியுங்களா, சிலர் நீங்க மரிப்பீர்கள் எனக்காக. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் இல்ல, சிலர் மரணத்தை மரிப்பீர்கள், மரணம் பரியந்தம் உண்மையாயிரு. Be faithful until the end. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். Prize is waiting for you. கவனிச்சீங்களா? 4வது பி வரும். Prize is waiting for you. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? வராதுன்னு சொல்ல கிடையாது, வரும்போது நீங்க என்ன செய்ய வேண்டும் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து நீங்க எல்லாம் ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ அக்கினியில் இருந்தது போல கர்த்தர் என் கூட இருக்க போற, எனக்கு ஒன்றும் நடக்காது, ஆண்டவர் அதை பேச கிடையாது. கடைசி காலத்தில் ஆண்டவர் பேசுனதால் உங்களுக்கு பாடுகள் வரும், ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என கர்த்தர் இதனால பலப்படுத்துகிறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். சர்ச், இது கடைசி கால நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must be prepared. நான் சொல்றேன், we must be prepared. நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் சபையாக இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பெர்சிக்யூஷன் நம்ம பார்த்தோம், அப்படியாக துன்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் மட்டுமல்ல, நம்ம பார்த்தோம் அப்படியே சர்ச் ஃபாதர்ஸ், அப்படின்னா ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள், பைபிளுக்காக நின்றாங்க, நிற்கும் போது சாகடித்தார்கள், இந்த பைபிள் இருக்கக்கூடாது எரிச்சு சாகடித்தார்கள். அது மட்டுமல்ல பாருங்க, மிஷனரிஸ் போன மிஷனரிலாம் சாகடித்தார்கள். இது இந்நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாடுகள், இந்த பெர்சிக்யூஷன். 1999 கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர், ஆஸ்திரேலியா ஊழியக்காரர், அவர் ஒடிஷா என்ற இந்தியா பகுதியில் அவர் பேர் ஊழியம் செய்தார். குஷ்டரோகி மத்தியில் அவங்களும் மனைவியும் 3 பிள்ளைங்கள், ஒரு பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை.
அதில் ஒரு பகுதிக்கு ஜீப்பில் வந்து ஒரு பகுதிக்கு போயிட்டு ஒரு கேம்ப் நடத்துறதுக்கு போகும்போது கிரஹாம் ஸ்டைன்ஸும் 2 மகன்களும் போகும்போது அந்த ராத்திரியில் குளிர், சரியான குளிர், தூங்குறதுக்கு இடம் இல்லை சொல்லி ஒரு இடத்துல அவரோட ஜீப்லேயே தூங்கும்போது என்ன தெரியுங்களா செஞ்சாங்க, அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் வந்து கிறிஸ்துவை பரப்புகிறார்கள், பேசுகிறார்கள் சொல்லி அந்த ஜீப்போடே கொளுத்தினார்கள். அந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவுடைய தெரியுங்களா கரத்தில் இந்த பிள்ளைகள் இறந்தது. 2 பையன் கிரஹாம் ஸ்டைன்ஸ் 1999. அவங்களோட மனைவி அவங்களும் அவன் மகளும் எடுத்த தீர்மானம் தெரியுங்களா, அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துல தொடர்ந்து நாங்கள் ஊழியம் செய்வோம், இந்த செய்தவர்களால் நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவங்களுக்கு பத்மஸ்ரீ என்ற இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் எனது அவார்ட் கொடுத்தாங்க. ஆமீன். கவனிங்கள், அப்போ பர்சிக்யூஷன் நடந்து கொண்டே இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆகையால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் இதுக்கு எனக்கும் அதான் நான் சொல்கிறேன்னு, எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு கேள்வி. வாட் இஸ் இட் டு டூ வித் மீ? இப்போ அங்கே நடக்குது உண்மை பாஸ்டர், இந்தியா வந்து பயங்கரமான இடம் பாஸ்டர், இந்தியா வந்து தெரியுங்களா இதுமாரி இடத்துல நடக்குது. அப்போ எதுக்கும் எனக்கும் என்ன பாஸ்டர், இந்த நம்ம சுவாமிக்கும் இதுக்கும் என்ன என்று நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு எனக்கு பெர்சிக்யூஷன் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை, எனக்கு வந்து பாடுகள் இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் இல்லைன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சபையாக பாருங்க, அதனால தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன், சபை எவ்வளவு முக்கியமாக. சர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச் இஸ் லைக் த பாடி. ஆண்டவர் தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சரீரம் அப்படின்னா சரீரம் தான் ஒரு சரீரம், நம்மளாம் ஒரு சரீரம். இன்னைக்கு பிரதருக்கு வந்து தெரியுங்களா, பிரதர் உங்களுக்கு வந்து தெரியுங்களா திடீர்னு கையை வலிச்சிச்சுன்னா ஆமென் எல்லாத்துக்கும், உங்களுக்குலாம் எனக்கு வேணாம் வலி வேணாம் சொல்கிற மாதிரில இருக்குது, உங்களுக்கு வலிச்சா எல்லாத்துக்கும் வலிக்கணும், அதான் சரீரம். உண்மை தானே? இன்னைக்கு பல்லு வலினா ஒரு உடம்பே வலிக்குது, ரைட்டா? பல்லு வலினா எப்போ நிம்மதியே போயிடும். அப்போ சரீரம் வலிக்கும் போது நமக்கு வலிக்கணும். இன்னைக்கு சபையில் வந்து சில காரியங்கள் நடக்கும் போது நாம் எல்லோரும் குடும்பமாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தும் போது, ஒரு இடத்துல வந்து பெர்சிக்யூஷன் நடக்கும் போது, சாகும் போது, அவர்கள் குடும்பம் வந்து தாக்கப்படும் போது, அவர்கள் பெண்கள் வந்து தெரியுங்களா எடுத்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க, கடத்தல் செய்யறாங்க, பிள்ளைங்களை எடுத்து கற்பழித்து காணா போகுதுங்க சில பிள்ளைங்க பாகிஸ்தான்ல, கிறிஸ்தவ பிள்ளைங்க. அப்ப நடக்கும்போது சபையாக இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? what are we going to do? நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படியா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நம்ம சோகமா இருந்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோமா? நம்ம என்ன செய்ய போகிறோம்? கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது இயேசுவுக்காக நின்ற பேதுரு அதுக்கு முன்பதாக எப்படி இருந்தார்? பேதுரு இயேசுவை என்ன செஞ்சாரு சொல்லுங்களேன், ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, டாபிக் அப்படி இருக்குதானே? சரி சரி. பேதுரு அதுக்கு முன்பதாக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஐ டோன்ட் நோ ஜீசஸ் என்று சொன்னார், எனக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, சபிக்க ஆரம்பிச்சார். வேதம் அப்படிதான் சொல்லுது, சபிக்க ஆரம்பிச்சார் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக பேதுரு மீண்டுமாக எழும்புகிறார். ஆண்டவர் கேட்ட பயங்கரமான 3 கேள்வி, 3 தரம் மறுதலித்த பேதுருக்கு 3 கேள்வி ஆண்டவர் கேட்டார். அந்த கேள்வியில் என்ன தெரியுங்களா? 3 கேள்வி. என்னை நேசிக்கிறாயா? டு யூ லவ் மீ? மீண்டுமாக அந்த அன்பின் உறவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். இதுதான் பிறகு உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த வாரம் பாயிண்ட்லாம் வரும். ஆனால் நீங்களும் நானும் பாடுகள் கடந்து போக வேண்டும் என்றால், if you want to overcome persecution, the only one thing that going to save us, நம்மளை காப்பாற்றுற ஒரே காரியம் தேவனோடு கூட இருக்கிற அந்த அன்பின் உறவு, அதுதான் காப்பாற்ற போகுது. ஹல்லேலூயா. how much do we love Jesus? எவ்வளவாக நம்ம இயேசுவை நேசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அப்ப என்ன நடந்துச்சுன்னா, கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, என்ன நடந்துச்சுன்னா அங்க வந்து சபை என்ன செய்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து, கவனிங்கள், இயேசு கிறிஸ்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும் போது கெத்செமனே தோட்டத்தில் எல்லாம் அந்த ராணுவர்கள் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. யார் வந்து காட்டி கொடுக்கிறா? யாரு காட்டி கொடுத்தா? ஜூடாஸ் காட்டி கொடுக்கிறார். பேதுரு மறுதலிச்சாரு, ஜூடாஸ் காட்டி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப கொடுக்கும்போது அங்க சீடர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஓடிட்டாங்க இயேசு கிறிஸ்து விட்டுட்டு. கவனிங்கள், இதனால துன்பப்படுத்தும் போது ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லாட்டி கர்த்தருக்காக நிற்கிற ஒரு குடும்பம், கிறிஸ்தவர்கள் துன்பப்படும் போது இன்னைக்கு நாம் ஓடுகிற சொசைட்டியா இருக்க அப்படின்னா we are distancing ourselves, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட குடும்பமாக சபையா நம்ம இருக்க போகிறோமா? இல்லாட்டி இன்னொரு காரியம் நடந்தது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது சபை என்ன தெரியுங்களா செஞ்சிச்சான்? உங்களுக்கு சபை என்ன செஞ்சிச்சுன்னு?
பேதுரு சிறைச்சாலை போடப்பட்டார். பேதுரு கர்த்தருக்காக எழும்பினார். இது பிறகு நடந்த காரியங்கள். கர்த்தருக்காக எழும்புகிறார், சிறைச்சாலை போடப்பட்டார். பேதுரு சிறைச்சாலை இருக்கிறாரு. அங்க சபை அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தது. The church started to pray. ஆமென். நான் ரெண்டு சினேரியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்னாவது, இயேசு கிறிஸ்து அவர் பிடிக்கும் போது ஓடின உள்ள ஒரு கூட்டம். ரெண்டாவது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபித்த ஒரு கூட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்க போகிறோம்? நாம் ஓடணும்னா we are distancing ourselves from the persecution. அப்ப பாடுகள் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்ம எப்படி தூரமாக்குகிறோம். இல்ல இது எனக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாரும் புரியுது என்ன சொல்றேன்னு? அப்புறம் பாடுகள், ஒருத்தவங்க பாடுகள் போயிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவுக்காக தெரியுங்களா துன்பம் படுத்தப்படுகிறார்கள். அவங்க போகும்போது இது எனக்கும் இது சம்பந்தம் இல்லை, நம்ம ஜெபம் பண்றேன் சொல்லி நாம் விலகி நாம் தூரமாக இருந்தோம் என்றால், நான் என் குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டும் இருந்தால், அப்ப நம்ம எப்படி செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து விட்டு ஓடின சீடர்கள் போல நம்ம காணப்படுவோம். ஆனாலும் நம் கிட்ட இருக்கிற ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக இருந்தோம் என்றால், நாம் அட்லீஸ்ட் ஒரு காரியம் செய்யலாம், நாம் ஜெபிக்கிற உள்ள ஒரு சபையாக காணப்படலாம். we can pray. ஆமென். ரெண்டு சினாரியோ உங்களுக்கு காமிச்சேன், ரைட்டா? அப்ப கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஏன் இந்த காரியம் நாம் பார்க்க வேண்டும் என்று முதல் கேள்வி உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுத்தேன். என்னவென்றால், the church must be connected with persecution because one day, ஏன் தெரியுங்களா, ஒரு நாள் இந்த பாடுகள் துன்பங்கள் நாம் கடந்து போகும். we will face. சங்கூரில் இருக்கும்போது நான் மனைவி பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இது ஏனென்றால் நான் கடந்து போனேன். நான் நினச்சேன் போச்சுடா சாவடிக்க போகிறாங்க சொல்லி ஒரு காட்டு கொண்டு போனால், ஒரு இந்தோனேஷியாக்காரன் கொண்டு போயிட்டு சரிங்களா இருட்டான இடத்துல கொண்டு போயிட்டு நான் நினச்சினா போச்சு, ஆண்டவரே உங்களுக்காக நான் மறிக்க போகிறேன் ஆயத்தமாறேன்ட்டேன். நீங்கள் சிரிக்கிற உண்மையான நடந்த சம்பவம். ராத்திரி காட்டுக்குள்ளே நீ கஞ்சியில் அங்கே பார்க் பண்ணி மலையில் ஏற போகிறோன்னு சொன்னான். அப்போ ஆண்டவரே ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்கப்பா, காப்பாற்றுங்கப்பா, நான் உங்களுக்காக தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ மனைவிட்ட அது பிறகு மனைவிட்ட ஒரு காரியம் சொன்னேன். அப்படி நம்ம ஒரு பாடுகளை கடந்து போனால், ஜக்கரையா நினைக்கிறேன் ஒரு 9-10 வயசு இருக்கும். நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களாம் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீ இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னு சொல்லணும். சொல்ல முடியுமான்னு 2 பேர் பேசி சொல்ல முடியுமான்னு. இன்றைக்கி நான் இது சேலஞ்ச் பாருங்கள், நான் பேசலாம், இங்கே உங்கள்கிட்ட மத்தியில் பேசலாம். கடந்து போகும்போது தான் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் உண்மையான கலர் அப்போ தான் தெரியும். ஆமென். அப்போ தான் தெரியும். இன்றைக்கி நம் வாழ்க்கை வராத வரைக்கும் நமக்கு சம்பந்தப்படுத்த மாட்டோம், ரைட்டா? நம்ம குடும்பத்தில் நடக்காத வரைக்கும் நம்ம சம்பந்தப்படுத்த மாட்டோம், உண்மை தானே? நம்ம லைஃப்பில் வராத வரைக்கும் அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இன்னைக்கு உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ நபர்கள் துன்பப்படுத்தும் போது நாம் சம்பந்தப்படுத்த வேண்டும். அட்லீஸ்ட் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா, ஒரு நாள் நமக்கு துன்பங்கள் வரும். நான் 3 கேள்வி, 2வது கேள்விக்கு நான் போகிறேன். 2வது கேள்வி, யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? who will be persecuted? இனி நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்களா? இப்போ நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், ஆஹா இது 3 காரியம் தெரிஞ்சிருச்சு, நான் தப்பிக்கொள்றதுக்கு இந்த கேட்டகரியில் நான் வரவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே, அப்போ தெரில என்ன நடக்க போகுதுன்னு. அவன் சரிங்களா. 1வது காரியம் என்னவென்றால், நம்பர் 1, who will be persecuted? யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? நிறைய காரியம் நம்ம யோசிக்கலாம், நம்ம பேசலாம். ஆனால் முதல் நான் 3 காரியம் தான் வைத்திருக்கிறேன். முதல் எப்படிப்பட்டவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள்னா, who will be persecuted? you know who will be persecuted? யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? நான் இயேசுவுக்காக வாழ போகிறேன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து புதிய வாழ்க்கைக்கு வராங்க பாருங்க, நான் இனி இயேசுவை பின்பற்ற போறேன்னு சொல்லி அவங்க துன்பப்படுத்தப்படுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம இந்த வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பேசும்போது யோசிக்கும் போது எனக்கு அப்படி பிரச்சனையே இல்லையே, ரைட்டா? நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு 14-15 வயசில் நான் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டேன். இயேசுவே உங்களுக்காக நான் வாழ போகிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். எந்த ஒரு பாடுகள் வரல, பிரச்சனை வரல, ரைட்டுங்களா? அதே போல் உங்களுக்கும் வரல. சில கிறிஸ்துவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எந்த பாடுகள் வரல, இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனை வர கிடையாது. யூ டோன்ட் ஃபேஸ் எனி persecution. But there are places when they come to Jesus, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி வரும்போது அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். கவனிங்கள், இவர் பேர் ஒடிஷாவில்
இந்தியாவில் ஒரு பகுதியில் உள்ள ஒரு பையன். இவர் வயசு வந்து 14 வயசு, 14 years old. இவர் பேர் சமாரு மட்காமி இவர் பேர். இந்த 14 வயசு பையன் வந்து என்னன்னா 2017 வந்து குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பமாக அந்த ஒடிஷாவுடைய பகுதியில் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா ஆபத்து, சரண் ஆபத்து. அப்போ இந்த குடும்பத்தை தாக்கினார்கள். எப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ சொந்தக்காரவங்க, அங்குள்ள கிராமத்து மக்கள் எல்லாம் தாக்கினார்கள். பயங்கரமான தாக்குதல் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் செய்து கொண்டே இருக்கும்போது அப்போ கூட இந்த குடும்பம் வந்து இயேசுவுக்காக நிற்போம் என்று வாழ்ந்தார்கள். 2017 3 வருஷம் பிறகு இந்த பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னா, அவங்க பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் உங்களுக்கு என்னச்சும் நடந்தாலும் பாஸ்டர் நான் ஊழியத்தை செய்வேன் பாஸ்டர், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இட் டேக் அ போல்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் தெரியுங்களா? பயங்கரம் பாடுகள், பயங்கர துன்பம் அங்கே நடக்குது, தாக்குதல், ஜனங்க சாகடிக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் சர்ச்செல்லாம் எரிச்சிருவாங்க, சாவடிப்பாங்க, பாஸ்டர் காணா போயிடுவார். ஆமீன். நான் இன்ன வரைக்கும் காணா போகல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். காணா அடிச்சிடாதீங்க. சரி, இந்த 14 வயசு பையன் என்ன செய்யறான்னா, அவன் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தான். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா 2020 வந்து 3 வருஷம் பிறகு சில குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு சில வாலிபர்கள் வந்து நீ வா உன் கூட பேசணும்னு சொல்லி அவனும் இந்த 2 சொந்தக்கார பையன்களும் காட்டுக்கு கொண்டு போனார்கள். காட்டுக்கு கொண்டு போய் இந்த பையனை வந்து இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வாழ்ந்தபடினாலே இந்த பையனும் அந்த 2 பேரும் சாகடிக்கும்படிக்கு தீர்மானம் எடுத்தார்கள். அப்போ அந்த 2 பேர் ஓடிட்டாங்க. எப்படி ஓடிட்டாங்க? இந்த பையன் மாட்டிக்கிட்டு அவனை வந்து கல்லில், இங்கிலீஷில் போட்டிருக்கு he was crushed to death. அப்படின்னா கல்லில் நொறுக்கினார்கள். அப்புறம் அவனை வெட்டி புதைச்சாங்க. இத்தனை நாட்கள் சென்று அவர் கண்டுபிடித்து இவன் மரித்து போனான்னு சொல்லி சடலங்களை கொண்டு வந்தாங்க. வெட்டப்பட்ட சடலங்களை கொண்டு வந்தார்கள். இப்படியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசுவுக்காக இவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகர் என்று துணிகரமாக அந்த சூழ்நிலை, the environment was not good. அந்த என்வாயர்மெண்ட்ல இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற என்வாயர்மெண்ட் இல்லை. சில பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றதுக்கே பயப்படுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட உள்ள சூழ்நிலையில் இந்த குடும்பம் இயேசுக்காக நாங்கள் வாழ்கிறோம் சொல்லி வாழ்ந்த குடும்பம் இப்படிப்பட்ட நிலை நடந்தது. அதான் சொல்றேன், முதல் காரியம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உபத்திரம் வரும். Persecution will come to those who accept Jesus as their personal savior. அந்த படியிலே அவங்களுக்கு உபத்திரம் வருது, படியிலே அவங்களுக்கு பாடுகள் வருகிறது. ஆமென். சரி, நான் இப்போ வெளியூர் சொல்கிறேன், இந்தியா சொல்கிறேன், ஏன் தெரியுங்களா? பிறகு நான் உங்களுக்கு அப்படியே கொண்டு வருவேன், நமக்கு சம்மந்தப்படுத்துவேன், நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. நம்மளுடைய கான்டெக்ட்ல பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம மலேசியாவில் இந்த ஊரில் நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பல பாடுகள் கடந்து போகிறார்கள். சில பேருக்கு வந்து பாடுகள் இருக்காது. என்னோட நெருங்கிய ஒரு நண்பர் வந்து அவர் வந்து இந்த சாட்சியை சொன்னார். எப்படின்னா, அவர் வந்து தெரியுங்களா, தெரியுங்களா, மதம் சார்ந்தவர்கள், ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தபடினாலே, சுகப்படுத்தினபடினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி துணிகரமாக அவர் வாழ ஆரம்பிக்கும் போது அவங்களோட பெற்றோர் என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? இங்க நடந்தது, மலேசியாவில் நடந்தது. பெற்றோர் என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டியா அப்படின்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ள நுழையாதன்னு சொல்லி அங்கே என்ன செய்வாங்க? தலை முழுவுறது, தண்ணி எடுத்து ஊற்றிக்குவாங்களா? தலை முழு செஞ்சுட்டு இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்போ இப்படிப்பட்ட இந்த கான்டெக்ட்ல நடக்கிற காரியங்கள் உபத்திரம் என்னென்றால், இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன கையோட இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சிலருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான உள்ள காரியம், வேதனையான உள்ள காரியம். இப்படியாக அவர் சொன்னார். என்ன சொன்னார் சரிங்களா? இந்த காரியம் இப்படியாக அவர் சொன்னார். கவனிங்கள், நல்லா கவனிப்போம். இந்த இடத்திலிருந்து நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வரும்போது என்ன தெரியுங்களா அர்த்தம்? இன்னொரு ஊரிலேருந்து, அந்த காலத்தில் இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நல்லதுக்கு தெரியுங்களா, நல்ல ஒரு புதிய வாழ்வுக்கு ஆரம்பிக்கும்படி என்ன செய்வாங்களாம்? அந்த கப்பலில் வந்து அந்த கப்பலை எரிச்சிருவாங்களாம். ஏன் எரிக்கிறாங்க தெரியுங்களா? அந்த கப்பலை ஏன் தெரியுங்களா இருக்கிறாங்க அந்த கப்பலில்? அப்புறம் அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போய் பொழைப்போன்னு சொல்லி போறாங்க பார்த்தீங்களா? அந்த ஊர் சேர்ந்த கையோட they will burn their ship. ஏன் தெரியுங்களா? that means no turning back. நான் திரும்பி போக போறதில்லை, இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். அநேகர் அப்படியாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நான் இயேசுக்காக வாழ போகிறேன், நோ டர்னிங் பேக், நான் திருப்பியும் போக போறதில்லை. நிறைய பேர்
அப்படிப்பட்ட தீர்மானத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் என்ன நடக்குதுன்னா, என்ன சோகமா நம்ம ரிலேட் பண்ணுவோம், நம்ம சர்ச் கூட ரிலேட் பண்ணுவோம். நான் சேட்லி என்னன்னா, சோகமாக இருக்கிறது அநேக இடத்துல அவங்க அப்படியாக இது எல்லாம் விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, தெரியுங்களா, அந்த தீர்மானம் எடுத்து கிறிஸ்துவுக்காக வாழும்போது, சபைக்கு வரும்போது சில இடத்துல சபை அந்த அன்பை காமிக்காமல் போகிறது. The church is not showing the love that's supposed to receive. They're supposed to receive. அதான் சொல்றேன், இந்த பெர்சிக்யூஷன் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இவர்கள் துன்பப்படுத்தி, தெரியுங்களா, வேதனையோடு, தெரியுங்களா, எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் வருகிறவர்களுக்கு எப்படியாக சபை இவர்களை ஆதரிக்க வேண்டும்? ஆமென். நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம கிறிஸ்துக்குள் வந்துட்டோம், நம்ம எந்த ஒரு பாடுகள் பிரச்சனைகள் இல்லை. ஆகையால் நீங்க வாசிச்சீங்கன்னா யோவான் 15ல், ஜான் சாப்டர் 15ல் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, அந்த நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்ற பகுதி வருத்துக்கு முன்பதாக ஆண்டவர் என்னங்களா பேசுறாரு? ஒருவருக்கு ஒரு நேசிங்க, என் அன்பில் நிலைத்திருங்க. இதான் ஆண்டவர் பேசிட்டே வருவார். ஜான் 15ல் ஆண்டவர் அன்பிலே நிலைத்திருங்கள், என் வார்த்தையில நிலைத்திருங்கள், ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருங்கள் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஏன் தெரியுங்களா, கீழே வருது ஆண்டவர் பேச போறாரு. சிலர் துன்பப்படுத்தப்படுவார்கள். they will be persecuted, you will be persecuted. ஏன் தெரியுங்களா, அவங்க இது உபத்திரத்தை கடந்து போகும்போது எங்க தெரியுங்களா அவங்க அன்பு பார்க்க வேண்டும்? எங்க பார்க்க வேண்டும்? அன்பு எங்க பார்க்க வேண்டும்? இந்த கர்த்தர் நியமித்த இந்த கப்பலிலே, இந்த சபையிலே. ஆமென். சோ அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சிலர், நம்ம எல்லாரும் இல்லை, சிலர் அப்படியாக அந்த முதல் பகுதியிலே அநேக கஷ்டத்தோடே வருகிறார்கள், கர்த்தருக்குள் வாழுகிறார்கள், ஜீவிக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளோட ரட்சனை நாம் யோசிச்சு பார்ப்போம். ஹவ் இஸ் மை சல்வேஷன்? இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், எந்த பாடுகள் எந்த தெரியுங்களா பிரச்சனை இல்லை. ஆனாலும் நம் ரட்சிப்பு எப்படியாக நாம் பாதுகாத்துக் கொள்றோம்? இல்லாட்டி இது விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பை எப்படி நாம் தெரியுங்களா, இது விசேஷமானது, கர்த்தர் கொடுத்தது என்று நாம் எப்படி பார்க்கிறோம் என்று இதனால் நாம் சிந்தித்து பார்ப்போம். பாடுகள் மத்தியிலே கடந்து வந்தவர்கள் எப்படி தெரியுங்களா, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்பாங்க. அடுத்த நாள் யார் என்னை ஒதுக்க போறாங்கன்னு யோசிப்பாங்க. நான் எப்படி வாழ போறேன் யோசிப்பேன். எந்த சொந்தக்காரங்க என்னை தள்ள போறாங்கன்னு யோசிப்பாங்க. யார் என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க. ஆனா நாம் நம் அட்லீஸ்ட் நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த ரட்சணைக்காக நாம் யோசிக்கிறோம். Are we questioning ourselves? Are we thinking about our salvation? கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று. ஆமென். ஆகையால் சம்மதப்படுத்த ஆசைப்படுகிறேன். நான் இரண்டாவது காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஜஸ்ட் நம்பர் 2. நம்பர் 3 நம்ம போறதில்லை. நம்பர் 2, இரண்டாவது காரியம், who will be persecuted? யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? நீங்க சொல்லுங்களேன், யார் துன்பப்படுத்தப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள். those who accept Jesus. நம்பர் 2, யார் துன்பப்படுத்தப்படுவார்கள் தெரியுங்களா? who will be persecuted? those who love Jesus. இயேசுவை நேசிக்கிறவர்கள், இயேசுவுடைய வார்த்தை பிரகாரம் வாழ்கிறவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்காக நான் வார்த்தை பிரகாரம் வாழுகிறேன், ஜீவிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். வாசிப்போம் யோவான் 15:19. That's the John chapter 15 verse 19. இன்னொருத்தவங்க 2 தீமோத்தேயு 3:12 நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம இந்த வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். உலகம் உங்களை பகைக்கிறது. If you are of the world would love its own. நாம் உலகத்தில் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் உலகம் நம்மளை நேசிக்கும். அப்படிதானே? அப்படிதானே? உலகம் நம்மளை நேசிக்கும். The world will love us. நம்ம உலகத்தோடு நம்ம ஒத்து போகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. உலகத்தோடு கூட நம்ம வாழ்ந்தோம் என்றால் யாருக்குமே, அதான் சொல்றேனே, இப்போ கேட்டகரி நீங்க பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி நம்ம சூஸ் பண்ண போறோம் நம்ம தீர்மானம் எடுத்துடலாம். ஆமென். பாடுகள் வேண்டும் என்றால் இப்படி நம்ம வாழுவோம், வேணான்னு சொன்னா இப்படி நம்ம வாழலாம். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் உள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்றால் உலகம் நம்மளை பகைக்காது. பட் ஜீசஸ் இஸ் சேயிங், ஆண்டவர் சொல்றார், உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்தேன், ஆகையால் உலகம் உங்களை வெறுக்கும். வாசிங்க 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து, நல்ல கவனிப்போம் இந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள்
திருப்பி வாசிங்க ஏஞ்சலின். அன்றியும் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். பவுல் சொல்றாரு, யாரு கிறிஸ்துவுக்காக நான் பக்தியாய் வாழ போறேன் என்று இருக்கிறவர்களுக்கு பாடுகள் வருமா? ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்க பக்தியா இருக்க வேண்டாம். அப்படிதானே? 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 பக்தியா இல்லாம இருந்தோம்னா நம்மளுக்கு பாடுகள் வராது. கிறிஸ்துவுக்குள் நான் அப்படிதானே? பக்தியாய் இருக்கும்படிக்கு வாழ மனதாய் இருந்தால், மனசிலே யோசிச்சு கிறிஸ்துவுக்காக நான் வாழ போறேன், வைராக்கியம் வாழ போறேன்னு சொல்லி மனதாய் இருந்தால் அவர்களுக்கு பாடுகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் எழும்பும் போது பாருங்க, எல்லாம் கோயிட்டா இருக்கும், எல்லாம் தெரியுங்களா, அப்படியே நம்ம வந்துட்டு போகணுமா, அப்படியே தெரியுங்களா, சபைக்கு வரோம், நம்ம சபையை விட்டு போறோம் தெரியுங்களா, திருப்பியும் வந்து வரோம், திருப்பியும் போறோம், செமத்தில் வரமாட்டோம், செமத்தில் வந்து தெரியுங்களா, அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கும். திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், அக்கினி எரியுது. எரிஞ்சோன்னு கிறிஸ்துவுக்காக நான் வாழ போறேன்னு சொல்லி நீங்க எழும்பும் போது இன்னொருத்தனும் எழும்புவான். யார் எழும்புவான்? பிசாசு எழும்புவான். பாடுகள் வரும். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நான் எழும்ப போறேன்னு சொல்லி அந்த பாடுகள் வரும். நான் 2 பேர் நம்ம பார்க்க போகிறோம். 2 சம்பவத்தை பார்க்க போகிறோம் தானியேல் புத்தகத்தில். நான் கதையை அவங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்கள். ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்க 3 பேரும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காரியம் அந்த காலகட்டத்தில் செய்ய சொன்னாங்க, அவங்க செய்யல. ஆமென். அல்லேலூயா. என்ன செய்ய சொன்னாங்கன்னா, நாங்கள் சொர்பத்தை உருவாக்கினார், ராஜா உருவாக்கினார், அந்த சொர்பத்தை வணங்க வேண்டும். ரைட்டான சொல்றது? ரைட்டா? வணங்க வேண்டும். இவங்க 3 பேரும் என்ன செஞ்சாங்க, அந்த சொர்பத்தை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி நின்றாங்க. அந்த 3 பேரும். நான் 2வது கேட்டகரி இதுதான். கிறிஸ்துவின் வார்த்தை பிரகாரம் வாழுகிறவர்கள் என்ன தெரியுங்களா, நிற்பாங்க. உலகத்தும் அவங்களுக்கும் ஒரு சலசலப்பு வரும். They will be against the world. இந்த உலகத்தை நான் ஒத்து போக மாட்டேன், சாரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் நிற்பார்கள். உலகமெல்லாம் ஒத்து போவாங்க, உலகமெல்லாம் ஓகேன்னுவாங்க. பாருங்க, எல்லாரும் அங்க எத்தனை யூதர்கள் அங்க இருந்தாங்க தெரியுங்களா, எத்தனை வாலிப யூதர்கள் அங்க இருந்தாங்க தெரியுங்களா. ஆனா 3 பேர் தான் சொன்னாங்க நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுங்களா எத்தனை யூத கூட்டங்கள் அங்க இருந்துச்சு? யெகோவா அறிந்த கூட்டங்கள் அங்க இருந்துச்சு. ஆனா 3 வாலிபர்கள் நின்றாங்க, நாங்க வணங்க மாட்டோம். ஏன் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை இந்த சொர்பத்தை வணங்க கூடாது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? அப்ப வார்த்தை பிரகாரம் வாழுகிறவர்களுக்கு துன்பங்கள், பாடுகள் வரும். நீங்கள் இயேசுவுக்காக, இயேசுவின் வார்த்தைக்காக வாழும்போது உங்களுக்கு பாடுகள், துன்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 2வது சம்பவம் தானியேல் புத்தகத்தில் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். தானியேல் 6வது அதிகாரத்தில் தானியேல் வந்து என்ன செய்தார், அங்க ஒரு கட்டளை போடப்பட்டது. டாரியஸ் ராஜா மூலமாக என்ன கட்டளை போடப்பட்டது? யாருமே விண்ணப்பம் செய்யக்கூடாது, தேவனை தேடக்கூடாது, தேவன்கிட்ட விண்ணப்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை போடப்பட்டது. ஆனால் தானியேல் என்ன செய்தார், போயிட்டு அவருடைய மேல் அறைக்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார் என்ற வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். 2வது காரியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வழிகள், கிறிஸ்துவின் தெரியுங்களா அந்த டிசிப்ளின், என்னுடைய ஜெபம், என்னுடைய தெரியுங்களா சபையின் காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய ஊழியங்கள், எல்லா கர்த்தருடைய காரியத்தின் மேல யாருமே தொடக்கூடாது நிற்கிற உள்ள விசுவாசிகள். உங்களுக்கு பாடுகள் வரும். There will be persecution. ஆமென். பாருங்க, வார்த்தை இல்லை, ஆனா ஜெபம். யாருமே விண்ணப்பம் செய்யக்கூடாது, யாருமே ப்ரே பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா டேனியல் போயிட்டு இந்த காரியம் யாருமே என்னை தொட முடியாது, ஏன்னா நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. தானியேல் போய் ஜெபம் பண்ணாரு. ஆகையால் தேவ பிள்ளைகளே, பாருங்க, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் பிரகாரம் வார்த்தை பிரகாரம் வாழுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரும். என்னன்னா, வார்த்தை எதிராக உங்களுக்கு பாடுகள் வரும். அது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கையின் வழிமுறைக்கு எதிராக உங்களுக்கு பாடுகள் வரும். என்ன ஃபாலோ பண்றீங்களா? அவனா கிறிஸ்துவுக்காக உங்களுக்குன்னு கர்த்தர் வந்து சில காரியங்கள், அழைப்பை கர்த்தர் வச்சிருப்பார். உங்களுக்குன்னு கர்த்தர் சில காரியங்களுக்கு அப்படி கர்த்தர் கொண்டு வருவார். அதான் சில பேர் நான் உங்களை சொல்லியிருக்கேன், கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார், கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் இப்படியாக நடத்துகிறார் சொல்லி உங்களுக்கு நான் சில பேருக்கு நான் உங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன் கொண்டு வந்தார், நோக்கத்தோடு கொண்டு வந்தார் என்று சில பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த நோக்கத்தின் பிரகாரம் போகும்போது தானியேலுக்கு வந்த சூழ்நிலை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். Now, group number 2, those who lives for the word and loves God, persecution will come. உபத்திரங்கள் வரும். Now, இன்னைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நாம் அதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? இன்னைக்கு இதோட நான் முடிக்கிறேன். ஆமென். 2 விதமான கூட்டம். ஒன்றாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட கூட்டம். ஆனால் 2வது காரியம் இயேசுவை நேசிக்கிற கூட்டம்.
இயேசுவின் வார்த்தைக்காக நான் வாழுகிற ஒரு கூட்டம். இயேசுவை நான் நேசிக்கிறேன், ஆகையால் அவருடைய காரியத்தை யாருமே தொட முடியாது என்று சொல்லுகிற கூட்டம். ஆமென். இன்னைக்கு நாம் எப்படியாக என்ன ஸ்டாண்ட் நம்ம எடுக்க போகிறோம்? ஆமென். மூன்றாவது காரியம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஜெபம் செய்வோம். Let us pray.